வணக்கம் தலைமைகளே, உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினர் அனைவருக்கும் இந்திய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் தெரிவிக்கும் வாழ்த்துக்களிலேயே முதன்மையானது எங்களுக்கு பிடித்தது இந்த சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். மத ரீதியான வாழ்த்துக்களை தாண்டி எனக்கு 2 வாழ்த்துக்கள் ரொம்ப பிடிக்கும். ஒன்று இந்த சுதந்திர தினம், இரண்டாவது தொழிலாளர் தினம் மே 1. ரெண்டுமே எனக்கு பிடித்த வாழ்த்துக்கள். செயல்களில், சிந்தனைகளில் அனைத்திலுமே முற்றாக சுதந்திரமாக நாம் செயல்படுவோம் என்று வாழ்த்துகிறேன். ஒரு சின்ன பதிவு, ஒரு சிங்க பெண்ணை அறிமுகம் செய்து இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நிச்சயமாக மத்திய மாநில அரசுகள் இந்த பெண்மணிக்கு விருது கொடுத்து கௌரவிக்க வேண்டும். பாரத ரத்னா விருது கூட கொடுக்கலாம். அதாவது இவர்கள் தான் பாரத ரத்னா விருதுக்கு தகுதி பெற்றவர்கள். அதே போல தமிழக அரசு புதிதாக அமைத்திருக்கிற சிங்கப்பெண் அதிரடி படைக்கு இவர்களை தலைவியாக நியமிக்க வேண்டும். இது வியாழக்கிழமை நடந்த பிரச்சனை. கரூர் குளித்தலை அடுத்த கிராமத்தில் நடந்த பிரச்சனை. குளித்தலை அருகே உள்ள கிராமத்தில் ஒரு தாத்தா பாட்டி வாழ்ந்து வராங்க. அதாவது பிரச்சனையில சிக்கிய 4 வயது குழந்தை, 4 வயது பாப்பா. இவங்களுக்குலாம் எப்படி மனசு வரனே தெரியல. அந்த பாப்பாவின் தாத்தா பாட்டி இருக்கிறாங்க. பக்கத்தில் அப்பா அம்மாவோடு அந்த குழந்தை வாழ்ந்து வருகிறாள். சம்பவ தினத்தன்று அந்த குழந்தையோட அம்மா, தெரிந்த நபர், அந்த கயவனின் பெயர் மாணிக்கம், வயது 31, கட்டிட மேஸ்திரியாக வேலை செய்பவன். அவன் இருசக்கர வாகனத்தில் போகும்போது அந்த குழந்தையோட அம்மா அந்த குழந்தையை அவனிடம் கொடுத்து, திரும்ப சொல்கிறேன், குழந்தைகளை இப்படி கொடுப்பது மிக பெரிய தவறு. முதல்ல புரிஞ்சுக்கணும், இங்கே முதல் தப்பே அந்த குழந்தையோட அம்மாட்ட தான் ஆரம்பிக்குது. அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி தவிர குழந்தைகளை, குறிப்பாக பெண் குழந்தைகளை கொடுப்பதை தவிர்க்க வேண்டும். இந்த மேஸ்திரிட்ட கொடுத்து தாத்தா பாட்டி வீட்டில் கொண்டே விடுங்கன்னு சொல்லி தான் அவங்க அம்மா கொடுத்துருக்காங்க வியாழக்கிழமை. இவன் அந்த குழந்தைய தாத்தா பாட்டி வீட்டுக்கு கூட்டு போகாமல் அந்த 4 வயது குழந்தைய அவன் வீட்டுக்கு கொண்டு சென்று பாலியல் துன்புறுத்தல் செய்திருக்கான். அதுக்கப்புறம் அந்த குழந்தைய பிரச்சனை உடல்நிலையோட தாத்தா பாட்டி வீட்டை இறக்கிட்டு அவன் போயிடுறான். வழியில் துடித்த குழந்தை அந்த பாட்டிகிட்ட நடந்த காரியத்தை சொல்லியிருக்காங்க அந்த குழந்தை. இந்த மாதிரி இவன் பண்ணான். எல்லாத்தையும் சொன்ன பிறகு நிச்சயமாக என்னால் நம்பவே முடியல. இந்த பிரச்சனை அந்த குடும்பம் முழுவதுக்குமே தெரிஞ்சிருக்கு. அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. அந்த குடும்பத்துக்குள்ள அந்த பாட்டி அவனை தொடர்ச்சியாக தேடி வைக்கிறாங்க. அந்த குழந்தையோட பாட்டி. வியாழக்கிழமை நடந்த பிரச்சனை. வெள்ளிக்கிழமை மதியானம் குளித்தலை ஒரு டோல்கேட் இருக்கு. அந்த டோல்கேட்டு டீ கடை கிட்ட அவன் நிற்கிறான் அப்படிங்கிறத அந்த பாட்டி தகவல் கண்டுபிடிச்சு, ஒரு அருவாள், ஒரு கையடக்கமா, ஒரு நம்ம கையளவுக்கு அருவாள் இருக்கு, நல்ல கூர்மையா இருக்கு. புற்களை அறுக்க பயன்படுத்தும் அருவாள், பொதுவாக ரொம்ப கூர்மையாக வச்சிருப்பாங்க. அந்த அருவாளை எடுத்துக்கிட்டு அவனை துரத்தி சென்று, இந்த பாட்டி வருகின்ற வேகத்தை பார்த்துன்னா அவனுக்கு தெரிஞ்சிருக்கு, ஏற்கனவே அவன் பிரச்சனை பண்ணியிருக்கான் குழந்தைகிட்ட. அந்த பாட்டி அருவாளோட ஓடி வரனால அவன் அந்த முக்கிய சாலையில் தப்பிச்சு ஓடும்போது சில மீட்டர்கள் அந்த பாட்டி அவனை துரத்தி வெட்டி, அதாவது ஊர் மக்கள் ஒன்று சேர்றதுக்கு முன்னால, அப்பா அம்மா ஒன்று சேர்றதுக்கு முன்னால, பிற ஆண்கள் வருவதற்கு முன்னால துரத்தி வெட்டி அவனை ஒரு சரியும் நிலைக்கு அந்த பாட்டியை கொண்டு போயிட்டாங்க. 10 இடங்கள்ல வெட்டு, சிறிய அளவு வெட்டு அவனுக்கு கொடுத்துருக்கு. நிச்சயமாகவே ஒரு குழந்தையின் பாதுகாவலர் அப்படின்னா அப்பா அம்மாவை தாண்டி தாத்தா பாட்டி தான். தாத்தா பாட்டி போல ஒரு பாதுகாப்பை அப்பா அம்மா கூட கொடுக்க முடியாது. வெட்டின பிறகு, கீழே விழுந்த பிறகு அங்குள்ள மக்கள், அந்த குழந்தையோட உறவினர்கள், பிற மக்கள் அவனை சரமரியாக உள்ளாடையோடு வச்சு மிதிக்கிறத வீடியோவில் பார்க்க முடியுது. சரியான அடி,
ஆனால் ஒரு மாமிச மலை மாதிரி பன்றி மாதிரி கொளுத்த பன்றி மாதிரி இருக்கான். அவன் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகின்ற புகைப்படம் இருக்குது. அவனுக்கெல்லாம் எதுக்கு சிகிச்சை கொடுக்குறாங்கன்னு எனக்கு புரியல. மலை மாடு போல படுத்திருக்கான். அதே சமயத்தில் இந்த 4 வயது குழந்தையுமே மருத்துவமனையில் சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்டிருக்கா. நிச்சயமாக இந்த பாட்டி ஒரு முன்னுதாரணம். எத்தனை பேர்த்துக்கு இந்த எண்ணம் வரும்? இப்படி ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டா, குழந்தை மாட்டிக்கிட்டா கோபம் வரும். ஆனால் தன்னுடைய வாழ்க்கையவே பணயம் வைத்து, ஒருவேளை இந்த பாட்டி சிறைக்குள்ளே தள்ளப்படலாம், ஆனால் நிச்சயமாக செய்யக்கூடாது, தள்ளப்படலாம். ஆனால் அதுக்கும் பயப்படாமல் அவ்வளோ பெரிய இருக்கின்ற உருவத்தோடு இருக்க பன்றி மாதிரி இருக்க அந்த ஆணை துரத்தி 10 இடங்களை வெட்டின பாட்டி நிச்சயமாக பாரத ரத்னா விருது தரலாம். இதுதான் பாரத ரத்னாக்கான தகுதியே, இதுதான் தகுதியை. அதை விட்டுக்கிட்டு சிங்கப்பெண் அதிரடி படைக்க இந்த பாட்டியை தலைவையை போடலாம். ஏவன் பிள்ளைகளை குழந்தைகளை தொடரான்னு பார்த்துடலாம், ஏவன் ஒரு பெண்ணை தொடரான்னு நிச்சயமாக பார்த்துடலாம். இந்த பாட்டி பார்த்துருவாங்க, அவர்களால் முடியும். ஆனால் இன்னுமே வழக்குகள் இந்த பாட்டியின் மீது பதிவு செய்யப்படவில்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. வாக்குமூலத்தை பெற்றிருக்கிறாங்க. அந்த சிறுமியின் குடும்பத்திலிருந்து வாக்குமூலம் வாங்கியிருக்காங்க, அவனிடமும் வாக்குமூலம் வாங்கியிருக்காங்க. இந்த பாட்டி மீது வழக்கு பதிவுபடவில்லை. நிச்சயமாக வழக்கு பதிவு செய்யக்கூடாது. இதை போல சில சம்பவங்கள் நடந்தால் மட்டுமே இந்த சமூக குற்றங்களை, குறிப்பாக பெண்களுக்கு எதிரான, குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை குறைக்க முடியும். இந்த சுதந்திர தின நன்னாண்டில் ஒரு சிங்கப்பெண்ணை, ஒரு முன்னுதாரணமான ஒரு பெண்ணை, பிறருமே இப்படி இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பெண்ணை அறிமுகப்படுத்தியதில் பெருமை அடைகிறேன். அதே போல பெற்றோர்களுக்கு பெண் குழந்தையை அம்மா அப்பா தாத்தா பாட்டி தாண்டி கொடுக்கவே கூடாது. நல்ல வேளை அந்த பெண் குழந்தை உயிருக்கு எதுவுமே ஆகலை. நிச்சயமாக இது படிப்பினையாக வைத்துக் கொள்ளுங்கள். நன்றிகள்.